ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goldenheart Editzz. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3D ஜூம் எஃபெக்ட் எப்படி நம்ம எடிட் பண்ணதை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 3D ஜூம் எஃபெக்ட் இருக்கா, அதை எடிட் பண்ணுறதுக்காக அலைட் மோஷனோ இல்லை கைன் மாஸ்டர், இன்ஷாட் இந்த 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமல் capcut ஒரு ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த 3D ஜூம் எஃபெக்ட் இருக்குல்ல, அதானே எடிட் பண்ண போகிறோம். அதை எடிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக செக்யூர் VPN சொல்லி அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த 2 அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3D ஜூம் எஃபெக்ட் இருக்குல்ல, அது எடிட் பண்ணுறதுக்கு செக்யூர் VPN கண்டிப்பாக தேவைப்படுது. அது எதுக்கு நான் எடிட் பண்ணும்போது நடுவில் சொல்வேன். நீங்கள் அது என்ன தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எடிட்டிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், செக்யூர் VPNக்கு போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் செக்கிங் இன் நெட்வொர்க் இருக்கா, ஒன்று இது நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இங்கே கனெக்ட்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணால் மட்டும் போதும், கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் capcut யூஸ் பண்ணும் போதெல்லாம் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, capcut அப்ளிகேஷனுக்கு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு ப்ளஸ் நியூ ப்ராஜெக்ட் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய வீடியோஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபோட்டோலாம் இங்கே நான் ஃபோட்டோஸ் தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபோட்டோஸ் நான் என்ன பண்ணுறேன், ஆல்பம் மேலே இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் ஓப்பன் ஆகி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ஆட் இருக்கா, நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோவுமே. ஜூம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபோட்டோவோட டியூரேஷனை வந்து கம்மியாக வைக்கிறேன். ஒரு 2 ஃபோட்டோ இருக்கிற அளவு நான் வந்து டியூரேஷன் கம்மியாக வைக்கிறேன். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து கட் பண்ணி ஃபோட்டோ டியூரேஷன் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து 2 ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அதில் உங்களுக்கு சாங் எப்படி ஆட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ப்ளஸ் ஆட் ஆடியோன்னு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா சவுண்டுன்னு, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். இங்கே எக்ஸ்ட்ராக்டர் இருக்கா, அது பக்கத்தில் ஃப்ரம் டிவைஸ்னு இருக்குது பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா சாங்குமே இதில் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சாங் உங்களுக்கு வேணுமோ சாங் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சாங் எண்டிங் எதுவும் போதும்னு நினைப்போம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பிளிட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டேட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு மட்டும் வேறு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம சாங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம் முடியும் எஃபெக்டை, அதுக்காக நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அனிமேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கோம்போ இன்னொரு கோம்போ இருக்கா, ஸோ நீங்கள் கோம்போவை கிளிக் பண்ணிக்கோங்க. கோம்போ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இங்கே காமிக்கும். ஸோ நான் என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா டிசார்ட் ரைட்டுங்கிற எஃபெக்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டிசார்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக்கு பார்த்தீங்களா சைடில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 2வது ஃபோட்டோக்கெலாம் என்ன பண்ண போகிறேன்னா 3D ஜூம் எஃபெக்ட் கிளிக் பண்ண போகிறேன். அடுத்தது ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் செக்யூர் VPN கண்டிப்பாக நம்மளுக்கு 3D ஜூம் எஃபெக்ட் எடிட் பண்ண தேவைன்னு சொன்னோம்ல, அதுக்கு தான். நீங்கள் அந்த செக்யூர் VPN இன்ஸ்டால் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஸ்டைலுன்னு ஆப்ஷனே காமிக்கும், இல்லைனா இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டாது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3D ஜூமில் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100% ஜெனரேட் ஆகும். எந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு 3D ஜூம் எஃபெக்ட் வேணுமோ அந்த ஃபோட்டோவில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலுக்கு போய் 3D ஜூம் கொடுங்க. கொடுத்த எல்லா ஃபோட்டோக்கும் ஜென்ரேட் ஆகும். ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு டைம் வந்து ஜென்ரேட் ஆகும்.
இப்போது ஜெனரேட் ஆகிடுச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், டவுன்லோட்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து லோடிங் ஆகி ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நம்ம கேலரியும் போய் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.